நீங்க என்ன உங்க மகளா நினைச்சீங்கன்னா சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா? எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க. இந்த சத்தியத்தை நீங்க யாரும் மீறக்கூடாது. நானும் சஞ்சீவும். வேணாமே, நீ எதுவும் சொல்லிராத. என்னால அதை தாங்க முடியாது. எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. நாங்க கிளம்புறோம் அத்தை. என்ன அப்படி சொல்ற? எந்த வார்த்தை உன் வாயில இருந்து வரக்கூடாதுன்னு நினைச்சனோ அதையே நீ சொல்லிட்டிய அபி. ஆமா அபி, நீ எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்? போகாத அபி. ஆமா அபி, ஸ்ரீஜா பேசுனது உன் மனசை காயப்படுத்தி இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா அதுக்காக நீ எடுத்த முடிவு சரியில்லை. இல்ல மாமா, நான் எடுத்த முடிவுதான் சரி. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. இந்த குடும்பம் என்னைக்கும் என்னால உடைஞ்சிடக்கூடாது. நானும் சஞ்சீவும் போறோம் மாமா. சஞ்சீவ், சஞ்சீவ் போலாமா? போலாம். சஞ்சீவ். அபி, என்ன சஞ்சீவ்? அபிதான் விரக்தியில வீட்டை விட்டு போறேன்னு சொல்றான். நீ அதுக்கு சரின்னு சொல்ற. அம்மா, அபியோட முடிவுதான் என்னைக்கும் என் முடிவு. நாங்க வீட்டை விட்டு போறது அம்மா சரி. சஞ்சீவ், நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டா ஒரு மாசத்துல 10 கோடி ரூபாய் கடனை நீ எப்படி அடைப்ப? கண்டிப்பா நான் அடைப்பேன். எனக்கு அபி மேல நம்பிக்கை இருக்கு. நாங்க 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பா கடன் அடைச்சிருவோம். நம்புங்க. கிழிச்சிங்க. இந்த வீடு, சொத்து, நகை, நட்டு, ஏன் அபி கழுத்துல தாலியில இருக்கிற தங்கம் வரைக்கும் இனி ஸ்ரீஜா மேடத்துக்கு தான் சொந்தம். அபி, என்ன அபி பண்ணிட்டு இருக்க நீ? அத்தை ப்ளீஸ் அத்தை, என்ன தடுக்காதீங்க. சஞ்சீவ், உன் கழுத்துல இருக்கிற செயினையும் காட்டிடு.
அபி கழுத்துல தாலியில இருக்கிற தங்கம் வரைக்கும் இனி ஸ்ரீஜா மேடத்துக்கு தான் சொந்தம். அம், சஞ்சீவ் ஒரு கைத்துல மஞ்சள் கட்டி எடுத்துட்டு வரியா? இல்ல சஞ்சீவ், வேணாம் அபி. அதான் உன்கிட்ட இருந்து தங்கத்தை எல்லாம் கழட்டி கொடுத்துட்டியே, அந்த தாலியாவது உன்கிட்ட இருக்கட்டுமேமா. இல்ல அத்தை, இத்தனை நாளா இந்த தாலியில இருக்கிற தங்கம் சஞ்சீவுக்கு சொந்தமானது. ஆனா இனிமே இந்த தாலி என் கழுத்துல இருக்கிறது சஞ்சீவுக்கு மரியாதை இல்ல. அபி, சஞ்சீவ் போய் மஞ்சள் கயிறு எடுத்துட்டு வா. உன் தாலி முத கொண்டு எல்லாத்தையுமே பறிச்சு உன்னை நிர்மூலமாக்கிட்டேன் பாத்தியா? அது தாண்டி ஸ்ரீஜா. நாங்க போறோம் அத்தை. இங்க பாரு, நீங்க போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு மட்டும் இங்க என்ன வேலை? நாங்களும் உங்க கூடவே வந்துடுறோம். ஆமா அபி, சாமி இல்லாத வெறும் கல் மண்ணு தான். நாங்களும் உங்க கூட வந்துடுறோம், போலாம். அபி, இந்த வீட்டுல ஸ்ரீஜா பிசாசும் அவங்க அம்மாவும் பணத்தை தின்னுட்டு இருந்துட்டு போட்டோம். நம்ம எல்லாரும் ஒன்னாவே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம். வா அபி, நம்ம எல்லாரும் போலாம். இல்ல அத்தை, நான் தான் சொன்னேனே இந்த குடும்பம் உடையக்கூடாதுன்னு. நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கணும். முடியாது அபி. நீங்க எல்லாம் என் மேல சத்தியம் பண்ணிருக்கீங்க. சத்தியத்தை யாரும் மீறக்கூடாது. என்ன? நானும் சஞ்சீவும் மட்டும் போறோம். என்ன அபி பேசுற? நீதான் அபி இந்த குடும்பத்தோட ஆணி வேற. நீ இல்லாத இந்த வீட்ல எங்களால இருக்க முடியாது அபி. அத்தை, கவலைப்படாதீங்க, எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். நானும் சஞ்சீவும் சேர்ந்து கடனை அடைச்சு நாங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிரும். நாங்க வரோம் அத்தை. அபி
சஞ்சீவ், வரோம் மாமா. நாங்க வரோம் சந்தோஷ். வா சஞ்சீவ். ஏ ஸ்ரீஜா, என் செல்லம், நான் பெத்த பொண்ணா நீ? என்ன அறிவு உனக்கு? நீ வேற லெவல் ஸ்ரீஜா. ஒரு பக்கம் அபிய காலி பண்ண பிளான் போட்டிருக்க, இன்னொரு பக்கம் இந்த மொத்த சொத்தையும் அடையறதுக்கு திட்டம் போட்டிருக்க. யாருக்கும் தெரியாம 2 பிளானையும் பேரலா கொண்டு போய் நீ நினைச்சதை சாதிச்சிட்ட ஸ்ரீஜா. இந்த மொத்த சொத்தையும் உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்ட. நீ கில்லாடிதான் ஸ்ரீஜா. அம்மா, அசால்ட்டா அடிக்க அபி ஒண்ணு பூனை இல்லம்மா, யானை. சமயம் பார்த்து சுத்தி வளைச்சு தலையில ஏறிதான் அடிக்கணும். அதனால்தான் அந்த அபிய கவுக்க ஒரு பெரிய பிளான் போட்டேன். என்னோட பிளான்ல ஃபர்ஸ்ட் டார்கெட்டே அந்த சஞ்சீவ் கம்பெனி தான். சஞ்சீவ் சரியா ஆபீஸ்க்கு போகாம இருக்கிற நேரத்துல நான் கரெக்டா யூஸ் பண்ணி நம்ம மாயாவை வச்சு பிளான் பண்ணி அந்த சஞ்சீவ் கம்பெனியை கவுத்துட்டேன். சீதாத்த நம்மள வார்ன் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் எப்படியும் ஒரு நாள் நம்ம வீட்ல சொத்து பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். அதனால்தான் லாயரை வச்சு சந்தோஷோட ஷேர்ஸ் மேல லீகல் நோட்டீஸை இஷ்யூ பண்ணேன். என் பிளான்ல வராத ஒரே விஷயம் வர்மா பினான்ஸ்ல சஞ்சீவ் பணம் கடன் வாங்கினதுதான். வர்மா பினான்ஸ்ல கடன் வாங்கி யாரும் தப்பிச்சதா சரித்திரமே இல்ல. அது யதார்த்தமா அமைஞ்சது. அதையும் என் பிளான்ல கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டேன். சூப்பர் ஸ்ரீஜா. நீ சந்தோஷ் கிட்ட அடி வாங்கிட்டு அழுதப்போ நான் கூட நீ உண்மையாதான் அழுவுறியோ, மைதா மாவு மேல உண்மையாவே உனக்கு அவ்வளவு பாசமோன்னு ஒரு நிமிஷம் நான் குழம்பி போயிட்டேன்டி. ஆனா நீ சமயம் பார்த்து அடிச்சு ஜெயிச்சுட்ட. அம்மா, ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனா சந்தோஷ் எனக்கு டிவோர்ஸ் கொடுப்பான்னு எனக்கு தெரியும். அப்படி சொன்னானா காம்பன்சேஷனா பாதி சொத்தை கேட்டா சந்தோஷ் ஆஃப் ஆயிடுவான்னு நினைச்சேன். ஆனா அந்த மைதா மாவு பரவாயில்லன்னு சொல்லிட்டான். சந்தோஷ் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்து மீதி சொத்தை வச்சு அந்த சஞ்சீவ கடன் பிரச்சனையில இருந்து காப்பாத்திட்டா. ச்சே, என்ன பண்றது? அதனால்தான் அவன் மேல பாசம் இருக்கிற மாதிரி அடி வாங்கி அழுது நடிச்சேன். அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஒர்க் அவுட் ஆச்சா? செமையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸ்ரீஜா. சந்தோஷ் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்தா இந்த குடும்பம் 2ஆ பிரிஞ்சிரும்னு தான் அபி பயந்து போய் சஞ்சீவ கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டே போயிட்டா. நீ அபி கையில இருந்த நகை, கழுத்துல இருந்த தாலி, இதையெல்லாம் கழட்டி வச்சுட்டு போனதை நீ பாத்துருக்கணும். பார்க்கவே ரொம்ப பரவசமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா நீதான் பார்க்காம வந்துட்ட. மா, நான் இவ்ளோ விஷயம் பண்ணதே அபி அண்ணக்காவடியா இந்த வீட்டை விட்டு போறத பாக்கதா. அதை எப்படி நான் பார்க்காம இருப்பேன்? என் கண் குளிர மறைஞ்சிருந்து நான் பார்த்துட்டேன். ஏய், நீ வேற லெவல் ஸ்ரீஜா. இந்த வீட்ல வாழ்க்கை முழுக்க ஒரு ஓரமா ஒண்டிக்கிட்டு தான் வாழ்வோமோன்னு பயந்துகிட்டு இருந்த. ஆனா இனிமே நமக்கு ராஜ வாழ்க்கை தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்ரீஜா. ஆனா என்னோட சந்தோஷம் என்னன்னா, அந்த அபி கஷ்டப்படுறத பார்த்து வாழ்க்கை முழுக்க நான் ரசிக்கிறது தான்.
அபியும் சஞ்சீவும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தங்க இடம் இல்லாம தெரு தெருவா பிச்சை எடுத்து அலையணும். அத நான் கார்ல ஜம்முன்னு உட்காந்து கேசி போட்டு பார்த்து ரசிக்கணும். ரசிக்கலாம் ஸ்ரீஜா. சரி வா போலாம். எங்கடி? அந்த அபி அன்னக்காவடி மாதிரி ரோட்ல நிக்கிறத நம்ம பார்த்து ரசிக்க வேணாம். அபிய வம்பு கிழித்து கலாய்ப்போம். சரி ஸ்ரீஜா, வா வா. இப்படி உட்கார் அபி. அம்மா, தாயி, உன்னை என் பொண்ணா நினைச்சு கேக்குறம்மா. சாப்பிட்டு 2 நாள் ஆகுதும்மா. ஏதாவது காசு இருந்தா கொடுமா. சஞ்சீவ், அந்த அம்மா சாப்பிட காசு கூட. இந்தாங்கம்மா. இந்த 100 ரூபாயும் எனக்காம்மா? ஆமாம்மா, இந்த பணத்தை வச்சு வயிறார சாப்பிடுங்க. பெத்த புள்ளைய எனக்கு சோறு போட மாட்டேன்னு வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டா. ஆனா நீங்க யாரு என்னன்னே தெரியல. நீங்க எனக்கு சாப்பிட 100 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. உங்களால நான் இன்னைக்கு வயிறார சாப்பிட போறேம்மா. அம்மா, நீங்க 2 பேரும் 100 வயசு வரைக்கும் கொள்ளு பேரன் பேத்தியெல்லாம் பார்த்து எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்மா. நீங்க நல்லா இருப்பீங்கம்மா. உங்களுக்கு ஒரு குறையும் வராது. வரேம்மா. வரேன் தம்பி. அபி, சாப்பிடலையா? எனக்கு பசிக்கல சஞ்சீவ். எனக்காக பொய் சொல்லாத. இல்ல சஞ்சீவ், எனக்கு வேண்டாம். நீ கோயிலுக்கு போறேன்னு காலையிலயும் சாப்பிடாம போயிட்ட. இப்பவும் சாப்பிடாட்டி உன் உடம்பு என்ன ஆகுறது? ஒரு நாள் சாப்பிடாட்டி உசுரா போயிரும். அபி, வார்த்தை கூட அந்த மாதிரிலாம் சொல்லாத அபி. இனிமே அந்த மாதிரிலாம் பேசாத. சரி அபி, நீங்க இரு. அப்படி சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். சஞ்சீவ், உன்கிட்ட காசு இருக்கா? இருக்கு அபி, நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடு. நான் போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துடுறேன்.
கையில் இருந்த கடைசி 100 ரூபாயும் எடுத்து அந்த அம்மாவுக்கு தானம் கொடுத்தாச்சு. இப்போ எப்படி அபிக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது? இங்கே ஏதாவது வேலை கேட்டு பார்க்கலாமா?